கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனமும் அதனுடைய 5வது வசனமும். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிதாவாகிய தேவனுடைய ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு? பிசாசினால் சோதிக்கப்படும்படியாய் வனாந்தரத்துக்கு கொண்டு போறாரு. ஆனா பிசாசு என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் அங்கே தேவாலயத்தின் உப்பருகையின் மேல அவரை நிறுத்துறான். இந்த 2 காரியத்தையும் பார்க்கும்போது மனுஷிகமாக யோசிச்சா இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியானவர் தான், நேசித்த பிதாவின் ஆவியானவர் தான் அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பருகையில் நிறுத்தியிருக்கணும். அதே நேரம் அவருக்கு எதிராக செயல்படுகிற, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிற பிசாசு என்ன பண்ணியிருக்கணும்? அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு போயிருக்கணும் சோதிக்கும்படியா. ஆனால் அந்த 2 காரியங்களும் மாறி நடக்கிறது அந்த வசனங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஏன் இப்படி நடக்குது? நேசித்த பிதாவின் ஆவியானவர் எதற்காக இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்திற்கு அழைத்து செல்கிறார்? அழிக்கும்படியாய் எதிராய் கிரியை செய்கிற பிசாசு எதுக்கு பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் அவரை தேவாலயத்தின் உப்பருகையில் உயர்த்தி வைக்கிறான்? தேவஜனங்களாகிய நாம் அறிந்து கொள்ளும்படியான ஒரு பிரதானமான சத்தியத்தை இந்த 2 வசனங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த உலகத்தில் நாம் காண்கிற எல்லா அன்பிற்கும் மேலான அன்பை நம்மேல் வைத்திருக்கிறார். இதை ஒரு தேவஜனம் நன்றாய் புரிந்திருக்க வேண்டும். அந்த அன்பை புரிஞ்சுக்காதனால தான் நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. ஆண்டவரை, எதனால நீங்க என்ன நேசிக்கிறீங்க, எனக்காக ஜீவனை தந்தீங்க, இன்னும் எனக்காக உயிர் தெழுந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க, அப்படி இருந்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கையை நீங்க வனாந்திரத்துல நடத்துறீங்க? ஏன் எனக்கு அநேக சோதனைகளை நீங்க அனுமதிக்கிறீங்க? சோதனைகள் பிசாசினால் தான் வருது. தேவன் யாரையும் சோதிக்க மாட்டாரு. ஆனா பிசாசினால் ஏற்படுத்தப்படுகிற சோதனைகளை ஆண்டவர் எதுக்காக நமக்கு அனுமதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். தேவஜனங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வராத மனுஷன் நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா நாம் நடத்தப்படுகிற பாதைகள் அப்படி. வனாந்தரத்தை போன்ற பாதை, வெறுமையான பாதை, இல்லாமை, நெருக்கம். வனாந்தரம் என்பது இனி எதிர்காலம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை உருவாக்குகிற ஒரு இடம். இப்போ ஏன் ஆண்டவர் என்ன இப்படி நடத்துறாரு? அதே நேரம் உலக ஜனங்களை நீங்க பாருங்க. தேவனை அறியாத, தேவனுக்கு பிரியமா வாழாத, வசனத்தை கை கொள்ளாத, ஏன் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னு சொன்ன பிற்பாடும் பாவத்தில் மூழ்கி இருக்கிற ஜனங்களை பாருங்க. கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு கிறிஸ்துவை தரித்து கொள்ளாத, கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழாத ஜனங்களை பாருங்க. அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? தனக்கேற்ற நிலத்தில் முளைக்கிற செழிப்பான மரத்தை போல இருப்பாங்க. அவர்கள் விரும்புகிறதிலும் அதிகமாய் அவர்களுக்கு நிறைவேறுமா? அவங்க ஒன்று ஆசைப்பட்டாங்கன்னா அதை விட அதிகமாக அவங்களுக்கு நடக்குமா? அவங்களுக்கு எந்த இடரலும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. அப்போ தேவ ஜனங்களாகிய நமக்கு ஆசாபை போல, ஆசாவு தன்னுடைய சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? எல்லாருமே இப்படிப்பட்ட இந்த 2 காரியங்களையும் பார்த்து அநேகர் வழி விலகி போறாங்களே, ஆண்டவரே, என்னுடைய காலும் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிட்டே, கொஞ்சம் விட்டுருந்தா நானும் என்ன பண்ணியிருப்பேன்? இப்படி உலகத்தாலாம் நல்லா இருக்கிறானேன்னு சொல்லி நானும் அவனுடைய வழியில போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசாபே சொல்றாரு. இந்த 2 சம்பவத்திலேருந்து இப்படிப்பட்ட கேள்விகளோடு இருக்கிற தேவ ஜனங்களுக்கு இன்றைய நாளில் கர்த்தர் தருகிற பதில் தான் இந்த 2 சம்பவத்தின் துவக்கத்தை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த 2 சம்பவத்தின் முடிவை பார்த்தோமா? பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை எதற்காக வனாந்திரத்திற்கு அழைத்து சென்றார்? எதற்காக பிசாசினால் சோதிக்கப்படும்படியாய் வனாந்திரத்திற்கு அழைத்து சென்றார்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் துவக்கத்தில் அவர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்று பரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்று அவர் ஊழியத்தை துவங்குகிற அந்த நிலையில பரிசுத்த ஆவியானவர் எதற்காக அவரை வனாந்திரத்திற்கு பிசாசினால் சோதிக்கப்படும்படியாய் அழைத்து சென்றார் தெரியுமா? அவரை உருவாக்க, அவரை பலப்படுத்த, எந்த நிலையிலும் எல்லா விதமான போராட்டத்தையும் மேற்கொள்ள, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் பழக்குவிக்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதே தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் அவனுக்கு என்ன தெரியாது? ஒரு யுத்தத்திற்கான வஸ்திரம் போட கூட தெரியாது. யுத்த வஸ்திரத்தை, சவுலின் வஸ்திரத்தை போட்டு பார்க்கும்போது அவனுக்கு அதை போட்டுட்டு என்ன பண்ண முடியல? நடக்க கூட முடியல. இதிலெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைன்னு தாவீதே சொல்றாரு. அப்ப தாவீதை ராஜாவாக்கணுமே, அதுதானே தேவ திட்டம். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு நாட்டின் ராஜாவே தாவீதை துரத்த வைத்து அவனை நேசித்து அவனை அபிஷேகம் பண்ணின தேவன் அவனை வனாந்தரத்திலே அலைய பண்ணி அவனை பழக்குவிக்கிறார்.
மற்றவர்களுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? தாவீதுடைய வாழ்க்கை முடிஞ்சது போல இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு தான் தெரியும், இல்லை, தாவீதுக்குரிய மேன்மையான வாக்கு தத்தத்தை அவன் சுதந்திரிக்கும்படியாய் நான் அவனை உருவாக்குகிறேன். வனாந்திரத்தில் தாவீது உருவாக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவையும் வனாந்திரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவரை உருவாக்குகிறார். அதன் பிற்பாடு எந்த ஒரு காரியத்திலும் அவருக்கு வந்த சோதனையில் அவர் தோற்று போகவே இல்லை. கடைசியாய் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய், சகலத்தையும் ஜெயித்தவராய் பிதாவின் வலது பார்சத்தில் அவர் போய் உட்கார்ந்தார். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவரை நேசித்த பிதாவின் ஆவியானவர் அவரை வனாந்திரத்தில் அழைத்து சென்று அவரை உருவாக்கினதே காரணம். சோதனையை அனுமதித்து அவரை உருவாக்கினதே காரணம். ஆனா அதே நேரம் பிசாசு அவரை எதற்காக பரிசுத்த நகரத்திற்கு அழைத்து சென்று தேவாலயத்தின் உப்பருகையில் அவரை நிறுத்தினான் தெரியுமா? அதன் அடுத்த வசனங்களெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா அவரை கொலை செய்யும்படியாக. நீங்க இங்கிருந்து தாழ குதிங்க அப்படின்னு சொல்றான். இதுதான் தேவ ஜனங்களாகிய நாம் எச்சரிப்பா இருக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு உலக ஜனங்க அப்படி வாழ்றாங்க, இப்படி வாழ்றாங்க, மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் அவங்க ரொம்ப சுகிச்சு வாழ்றாங்க நம்ம நினைக்கலாம். நமக்கு கூட சில நேரம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலாமான்கிற ஒரு பொல்லாத எண்ணத்தை பிசாசு விதைக்க வரலாம். ஆனால் தேவ ஜனங்களாகிய நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? ஒரு காற்றடித்தால் துன்மார்க்கன் இல்லை, அவன் இருந்த இடமும் இனி அவனை அறியாது. துன்மார்க்கன் புல்லை போல செழிப்பான், செழித்து வளருவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் லிபனோனில் உள்ள கேதுருவை போல, பனையை போல, எந்த காற்றும் புயலும் சேதப்படுத்தாமல் நிமிர்ந்து வளர்ந்து நிற்கிற செழிப்பான மரத்தை போல, பனை மரத்தை போல, லிபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல கர்த்தர் நீதிமானை வளர வைப்பார். ஆனால் துன்மார்க்கனோ ஒரு புல்லை போல் அவர் ரொம்ப சீக்கிரமாக செழித்து வளர்ந்தாலும் ஒரு புயலோ ஒரு காற்றோ அதை இல்லாமல் போக பண்ணிவிடும். பிசாசு அழிப்பதற்காகத்தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பான். இன்னும் தப்பு பண்ண, இன்னும் ஆண்டவருக்கு எதிரான கிரியைகளை பண்ண, இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத துன்மார்க்க வாழ்க்கை வாழ, அப்படிதான் என்ன பண்ணுவான்? ஆண்டவரை அறியாத ஜனங்களும் ஆண்டவரை அறிஞ்சேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள்னு கிறிஸ்தவர்கள்ங்கிற பேரை வச்சுட்டு துன்மார்க்கமான கிரியைகளை வெளிப்படுத்துவாங்க தெரியுமா? அந்தரங்கத்தில் பிசாசோடு கூட ஐக்கியம் வைத்திருப்பாங்க தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கையிலும் பிசாசு அவர்களை உயர்த்துவதும் அவர்களை செழிப்பாய் வாழ வைப்பதும் எதற்காக தெரியுமா? அவர்களை அழிக்கும்படியாகவே. தேவஜனங்களாகிய நாம் இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தரால் நடத்தப்பட்டு கர்த்தரால் தரப்படுகிற நன்மைகள் மட்டும் போதும். அது ஒருவேளை ஆரம்பத்துல ரொம்ப சின்னதா இருக்கலாம், அற்பமா இருக்கலாம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அதுதான் நித்திய ஜீவன். பூமியில வாழ்கிற இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமா இருக்கலாம், சின்னதா சிறியதா இருக்கலாம். சின்னதை 1000 சிறியதை பலத்த ஜாதியுமாக்கி நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாக நடப்பிப்பார். முடிவிலே அவனை மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார். நீதிமானை கைவிடவே மாட்டார். கர்த்தர் என்று தேவஜனங்களாகிய நம்மை எச்சரித்து உணர்த்துவது அதுதான். துன்மார்க்கமான கிரியைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு உயர்வை தருவான், பரிசுத்த நகரத்திலே உயர்வை தருவான். பரிசுத்த நகரம் என்பது எதை உணர்த்துகிறது? தேவ சமூகத்தை உணர்த்துகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட, ஊழிய காரியங்கள்ல கூட உயர்வை தரலாம். ஆனா தேவனால் தரப்பட்டதா அப்படிங்கிற ஒரு நிதானிக்கிற ஒரு சுபாவம் தேவ ஜனங்களுக்கு இருக்கணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமே ஆனால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நியாய தீர்ப்பு என்கிற நாளில் கர்த்தருக்குரியவர்களாய் அவருடைய வலது பார்சத்தில் அவரை துதித்து ஆராதிக்கிற தேவஜனங்களாய், அவர் பட்சத்தில் நிற்கிறவர்களாய், சந்தோஷமாய் களி கூறுகிறவர்களாய் இருக்கணும். இடது பக்கத்திலே கூக்குரல் இடுகிற அப்படிப்பட்ட வேதனையுள்ள நிலையில நரகத்திற்காக நியமிக்கப்பட்ட பொல்லாத ஜனக்கூட்டத்தில் நம்ம காணப்படக்கூடாது. தேவஜனங்களாகிய நாம் நிதானித்து அறிவோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் நடத்தப்படுவது பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். அவரே நம்மை நேசிக்கிறார். அவரே நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று, நம்மை நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நம்மை உருவாக்குகிறார். உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் பிசாசினால் ஏவப்பட்ட மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நாம் வசனத்தை கொண்டு ஜெயிக்கும்படியாகவே கர்த்தர் இப்பொழுது இந்த வனாந்தரம் போன்ற இல்லாமையிலும் வெறுமையிலும் நெருக்கத்திலும் நம்மை நடத்துகிறார். இவ்வளவு நாள் நம்ம நடந்தோமே, இந்த வனாந்தரத்தில் நமக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டதா? இல்லை. ஏன்னா நடத்துவதை நம்மை நேசித்த நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மை கைவிடவே மாட்டார், தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். முடிவிலே அவர் நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும்படியா எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் ஜெயத்தை தந்து கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ பண்ணி நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படுவார். ஏசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவால் மகிமைப்பட்டது போல நம்மை மகிமைப்படுத்தி நம்மால், நம்முடைய வாழ்க்கையால் நம்முடைய பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். உயர்வு கிடைக்குது, மேன்மை கிடைக்குது, ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு சொல்லி பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அது வசனத்திற்குட்பட்டது போல இருக்கலாம், ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறோமா என்பதை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து கிரியை செய்கிறாரா? நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் கிடைக்கிறதா என்பதை நிதானித்தறிந்து கர்த்தருக்காக வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய தேவன் நம்மை வனாந்திரத்தில் நடத்தினாலும் சோதனைக்குட்படுத்தினாலும்
அது நம்முடைய நன்மைக்கே, நம்மை உருவாக்கவே, நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கவே. பிசாசு தருகிற ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், மேன்மைகள் எல்லாம் அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ பூமிக்குரிய வாழ்க்கையிலோ ஊழியத்திலோ எந்த காரியத்தில் இருந்தாலும் பிசாசினால் தரப்படுவது எல்லாம் நம்மை அழிப்பதற்காகவே. எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க பலன் தந்து நம்மை ஜெயித்தவர்களாய் மாற்றி உன்னதத்திலே அவரோடு கூட ஜெயம் கொண்ட நம்மையும் ஜெயித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட அமர்த்தி நித்தியமாய் ஆளுகை செய்ய வைப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.